வெல்கம் டு மைக்ரவுண்ட். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். டூ parallel walls 8 meter apart are to be stayed together by a steel rod of 30 mm diameter with the help of washers and nuts at the ends. ஓகே, கிளியரா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ரெண்டு parallel wall, இது ரெண்டையும் ஒரு ஸ்டீல் ராடை வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம். எதை யூஸ் பண்ணினா நட்ஸ் அண்ட் வாஷர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்றோம். இந்த ரெண்டு வால்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர். அப்படின்னா ஸ்டீல் ராடோட லென்த் வந்து 8 மீட்டர், ஸ்டீல் ராடோட டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு 30 mm டயாமீட்டர். ஓகே, 30 mm டயாமீட்டர். நெக்ஸ்ட், the steel rod is passed through the metal plates and it's heated. ஓகே, இது ஒரு மெட்டல் பிளேட் வழியா நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மெட்டல் பிளேட்டை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்டீல் ராடை ஹீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். ஓகே, when its temperature raised to 70 degrees Celsius the nuts are tightened. ஓகே, அப்ப இந்த மெட்டல் பிளேட்டை யூஸ் பண்ணி ஸ்டீல் ராடை வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு ஹீட் பண்ணியிருக்கோம்னா 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணியிருக்கோம். அப்பதான் இந்த நட்டு வந்து ஃபுல்லா டைட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், டிட்டர்மைன் தி புல் இன் த பார். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து புல் இன் த பார். இப்ப நார்மலா நம்ம பேசிக்ஸ்ல சொல்லலையே ஒரு ராடை ரெண்டு வால்க்கு இடையில வச்சு நம்ம வந்து ஹீட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா கம்ப்ரசிவ் ரியாக்ஷன்ஸ் தான் டெவலப் ஆயிருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து புல்லிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப அதுல நெக்ஸ்ட் வார்த்தையோட கனெக்ட் பண்ணி பாருங்க. when it's cooled to 24 டிகிரி செல்சியஸ். அப்ப கிளியரா இந்த கொஸ்டினை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டீல் ராடை வச்சு ரெண்டு வாலை கனெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம இப்ப ஹீட் பண்றோம், அப்ப கண்டிப்பா கம்ப்ரசிவ் ரியாக்ஷன்ஸ் தான் டெவலப் ஆயிருக்கும். ஸோ நம்ம 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணீங்கன்னா நட்டே டைட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து திரும்பவும் கூல் பண்ணும். எவ்வளவுனா 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கூல் பண்றோம். இப்ப ராடு வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆக ட்ரை பண்றோம். அந்த ராடு வந்து கம்ப்ரஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கோம். அப்ப அந்த நட்டு பிடிச்சி உங்களுக்கு டென்ஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகும். அது எவ்வளவு அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ். இஃப் ரெண்டு கண்டிஷன்ல சொல்லியிருக்காங்க, the ends do not yield. இதுக்கு என்னன்னா ப்ரீ கான்ட்ராக்ஷன் doesn't allowed. ஓகே, do not yield. அதுக்கடுத்து வந்து yielding at the ends வந்து 2 மீட்டர். 2 மீட்டர் ப்ரீ கான்ட்ராக்ஷன் allowed. ஒண்ணுமே வந்து கான்ட்ராக்ஷன் வந்து doesn't allowed. அப்படின்னா எவ்வளவு புல்லிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. கான்ட்ராக்ஷன் 2 mm வந்து ஃப்ரீ அலோட் அப்படின்னா அதுல எவ்வளவு புல்லிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டேக் யங்ஸ்மாலஸோட வேல்யூ அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா. ஸோ ஸ்டீல் ராடை பற்றின டேட்டா வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் ராட் இஸ் 30 mm டயாமீட்டர். ஸோ ஏரியா கிளியரா நம்மளுக்கு பை 4 d square 30 square. The area value is 706.5 mm square. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேல்யூ அப்படின்னா டெல்டியோட வேல்யூ. ஸோ நம்ம கூல் பண்ணையில தான் எவ்வளவு புல்லிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ டெல்டி இஸ் 90க்கும் 24க்கும் இடையில உள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட சைன் அப்படிங்கிறது அது கம்ப்ரசிவா டென்ஷனான்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு புல்லிங்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால வெறுமனே டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 90 minus 24 that is 66 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் யங்ஸ்மாலஸோட வேல்யூ வந்து given and கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ வந்து given. ஓகே, யங்ஸ்மாலஸ் மெகாபாஸ்கல்ல தான் எடுக்கணும். உங்களுக்கு ஜிகாபாஸ்கல்ல வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு லென்த் ஆஃப் த ஸ்டீல் that is 8 மீட்டர். ஸோ 8000 mm. ஓகே, இதான் given டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்ன அப்படின்னா don't allowed, the yield don't allowed. ஓகே, the ends do not yield அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. the ends do not yield. so free contraction doesn't allowed. so full elongation में restricted, full contraction में restricted contraction. okay, so restricted strain is alpha into delta.
ஓகே, ஃபுல்லுமே நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்ட்ரெயின் தான். ஸோ ஆல்ஃபா 11 into 10 power minus 6 into 12t is 66. ஓகே, 11 into 10 power minus 6 into 66. ஓகே, இதோட வேல்யூ வந்து 7.26 into 10 power minus 4. ஓகே, இதான் வந்து ஸ்ட்ரெயின். ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஸ்ட்ரெயின் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 7.26 into 10 power minus 4. யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ 205 into மெகாபாஸ்கல் மாற்றணும் 10 power 3. ஸோ இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா 205,000, that is 148.83 மெகாபாஸ்கல். இதான் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஓகே, அப்போ புல்லிங் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ 148.83, ஏரியா இஸ் 706.5. 706.5, that is 105,148.39 நியூட்டன். ஓகே, இதை நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி வேல்யூவா எடுக்கலாம். The reaction is 105.15 கிலோ நியூட்டன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன ஆன்சர். ஓகே, அப்ப புல்லிங் ரியாக்ஷன்ஸ் வந்து எவ்வளவுனா 105 கிலோ நியூட்டன். ஓகே, அப்ராக்சிமேட்லி. எப்பன்னா yield, free yielding is not allowed. Okay, next subdivision is B. 2 mm yielding is allowed. Okay, hence yield by 2 mm. 2 mm free contraction is allowed. அப்ப restricted strain அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா restricted deflection divided by length. ஓகே, அப்ப restricted deflection எவ்வளவு? total deflection minus 2 mm. இதுதான் வந்து restricted deflection. Okay, total deflection is alpha into delta t into L. It is the total deflection minus 2 mm. Okay, அப்ப total deflection is alpha into delta t value நமக்கு clear தெரியும் 7.26 into 10 power minus 4. Okay, இதான் alpha into delta t value. So 11 into 10 power minus 6. Delta t வந்து 66 is 8000. இந்த வேல்யூ minus 2. இதான் வந்து restricted deflection. Okay, restricted deflection. So 7.26 into 10 power minus 4 into 8000. 5.8. Total deflection 5.808 minus 2ங்கிறது வந்து 3.808 mm. இதான் வந்து restricted deflection. அப்ப restricted strainங்கிறது restricted deflection is 3.808 mm divided by lengthங்கிறது 8000. Okay, divided by 8000 is 4.76 into 10 power minus 4. It is the restricted strain. So stress value என்ன அப்படின்னா restricted strain into Young's modulus. Restricted strain is 4.76 into 10 power minus 4 into Young's modulus is 205,000. Okay, எவ்வளவு அப்படின்னா 205,000. That is 97.58 megapascal. இதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ. ஓகே, 2 mm ஃப்ரீ அலோடு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கு நம்மளுக்கு. ஸோ எவ்வளவு புல்லிங் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஸோ 97.58 into 706.5. ஓகே, இதோட வேல்யூ வந்து எவ்வளவு வருது அப்படின்னா 68940.27 நியூட்டன். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி வேல்யூ இஸ் 68.94 கிலோ நியூட்டன். இவ்வளவு புல்லிங் ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆயிருக்குதான் செகண்டுக்கான ஆன்சர், செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்ப ஃப்ரீ அலோட் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஸ்ட்ரெயின் கம்மியாகுது. ஸோ
ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. அதே மாதிரி நம்மளுக்கு கூலிங் ரியாக்ஷன்ஸும் நம்மளுக்கு கம்மியாகும். ஓகே.